ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க அரவிந்த். iQoo Neo 7 உடைய சக்சஸரா iQoo Neo 8 கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் இந்த iQoo Neo 8 பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய லீக்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு. அதுவும் இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச் டேட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் மாதிரியான விஷயங்களுமே இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ அந்த கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் iQoo அப்படின்னு சொன்னாலே அது விவோடைய சப் பிராண்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ரீசெண்டாக கொண்டு வந்த பிராண்ட் தான். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்க கொண்டு வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வேற லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸாக ப்ரைசிங் ஸ்பெக்ஸ் எல்லாமே சூப்பராக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் iQooடைய நியூ சீரிஸ் நிறைய பேருடைய ஃபேவரட்டான சீரிஸாக இருக்கும். அதில் வந்து iQoo Neo 6 ஆகட்டும், இல்லை லேட்டஸ்ட்டாக வந்து iQoo Neo 7 ஆகட்டும், எல்லாமே கேமிங் ஃபோக்கஸ்டாக அண்ட் கேமரா சென்ட்ரிக்காக அண்ட் ஓவராலுமே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோனாகவே இருக்குது. ஸோ அந்த வகையில் இதனுடைய சக்ஸஸராக அடுத்த iQoo Neo 8 சீரிஸ் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. அதுலயும் iQoo Neo 8 சீரிஸ்ல ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ப்ரோ வேரியண்ட் iQoo Neo 8 Pro இந்த ஸ்மார்ட் போனை பத்தின லீக்ஸ் தான் இப்போ வந்திருக்கு. இந்த iQoo Neo 8 Pro உடைய இந்த லீக்லாம் எங்க இருந்து வந்திருக்கு, எப்படி இதனோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, இது ட்ரஸ்டபிளான லீக்ஸா ட்ரஸ்டபிளான அப்டேட்டா அப்படின்றதுக்கு டவுட் கண்டிப்பா இருக்கும். ஆக்சுவலி இந்த iQoo Neo 8 Pro பாத்தீங்கன்னா Geekbench Score வெப்சைட்ல இப்போ லிஸ்டிங் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம AnTuTu Score வெப்சைட்லயுமே லிஸ்டிங் ஆயிருக்கு. அதனால இந்த iQoo Neo 8 Pro மொபைலுடைய AnTuTu Score என்ன அப்படின்ற அந்த டீடைல் நமக்கு வந்திருக்கு. இதெல்லாம் போக இந்த ஸ்மார்ட் போன்ல அவங்க யூஸ் பண்ண போற ப்ராசஸர், அந்த ப்ராசஸரை பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்ச நாள்ல லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் அப்படி லான்ச் பண்ண போற அந்த ப்ராசஸருமே அஃபிஷியலாக கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் ஆக்சுவலி இந்த iQoo Neo 8 Pro பற்றி வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கோத்து ஒரு கோர்வையாக தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க யூஸ் பண்ண போகிற அந்த ப்ராசஸர் ஆக்சுவலி Geekbench Score லிஸ்டிங் ஆயிருக்கு, AnTuTu Score டீட்டெயில் வந்திருக்கு, அந்த ப்ராசஸர் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 9200 ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த Dimensity 9200 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து வர மே 10ஆம் தேதி தான் ஆக்சுவலி லான்ச் பண்ண போகிறாங்க. மீடியாடெக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டீட்டெயிலில் தான் அவங்க அடுத்து இந்த Dimensity 9200 ப்ளஸோட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் iQoo உடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது iQoo Neo 8 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் Dimensity 9200 ப்ளஸ் இருக்க போகுது அப்படின்றது லைட்டாக கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இது போக இப்போ நான் சொன்ன மாதிரி AnTuTu வெப்சைட்லையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங் ஆகி AnTuTu ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ அதோடைய AnTuTu ஸ்கோர் பார்க்கும்போது 13 lakh ப்ளஸ்க்கான ஒரு AnTuTu ஸ்கோர் ஆக்சுவலி இந்த Dimensity 9200 ப்ளஸோட வரப்போகிற இந்த iQoo ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே நமக்கு லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது iQoo Neo 8 Pro கண்டிப்பாக Dimensity 9200 ப்ளஸ் அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் இருக்க போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது போக இந்த Dimensity 9200 ப்ளஸ் இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இதோட CPU ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷனுமே கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி இதில் ஒரு Cortex X3க்கான ப்ரைம் கோர் அண்ட் 3 Cortex A710க்கான கோர் அண்ட் 4 Cortex A510க்கான கோர் அப்படின்ற மாதிரியான CPU ஆர்கிடெக்சரோட மாலியுடைய அந்த GPU பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு LPDDR5Xக்கான ரேம் டைப், UFS 4.0க்கான லேட்டஸ்டான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸராக ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது iQoo Neo 8 Pro ஒரு ப்ரோ அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரோ லெவலான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக நமக்கு வரப்போகுது. இது போக மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸும் வந்திருக்கு, அதை பற்றின லீக்ஸுமே நமக்கு வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நமக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனாக இல்லாமல் 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவாக இங்கே நமக்கு இருக்க போகுது. அண்ட் அதோட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்க போகுது. இது AnTuTu ஸ்கோருடைய அந்த வெப்சைட்க்கான அந்த பேஜ்லையும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது போக வரக்கூடிய லீக்ஸுமே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றத கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் 120 ஹெர்ட்ஸ் 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே இங்கே இருக்க போகுது. அதே மாதிரி இந்த மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 3C சர்டிஃபிகேஷன் சைட்லேருந்து கிடச்சிருக்கு. 3C சர்டிஃபிகேஷன் சைட்லேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங் ஆயிருக்கு. அங்கேருந்து 120 வாட் சார்ஜர் அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மற்றபடி வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது கிடையாது. வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் மட்டும் தான் இங்கே நமக்கு இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஃபீச்சர்ஸ், கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பின்பக்கம்
3 கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுலேயும் அந்த 3 கேமராவிலுமே நமக்கு பின்பக்கம் 2 50 மெகா பிக்சலுக்கான கேமரா அண்ட் ஒரு 32 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்க போகுது. இதில் பிரைமரி ஒரு 50 மெகா பிக்சலுக்கான கேமரா சோனியுடைய சென்சார் பேக் பண்ணி OISக்கான சப்போர்ட்டோட இருக்க போகுது. இது போக இன்னொரு 50 மெகா பிக்சலுக்கான கேமரா அல்ட்ரா வைட் ஆங்கிள், இதுவுமே சோனி சென்சார் பேக் பண்ணி இருக்கும்னு சொல்கிறாங்க. கடைசியாக இருக்க போகிற அந்த 32 மெகா பிக்சலுக்கான கேமரா டெலிஃபோட்டோ லென்ஸ் அண்ட் OISக்கான சப்போர்ட்டோட இந்த 32 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதில் இருக்க போகிற இந்த 3 கேமராவே நமக்கு சோனி சென்சார் பேக் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன சென்சார் இருக்க போகுது அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பெருசாக இல்லை. மோஸ்ட்லி பிரைமரி கேமரா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோனியுடைய 800 சீரிஸ்க்கான சென்சராக இருக்கும். மற்றபடி அதெல்லாம் 700 சீரிஸ்க்கான சென்சரோட இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமராவுமே இந்த வாட்டி iQoo கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. அதில் இது வரைக்கும் அந்த iQoo ஸ்மார்ட் ஃபோன்லாம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதை இன்னும் அப்கிரேட் பண்ணி 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவாக வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம், அவங்க 32 மெகா பிக்சல் அப்கிரேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இதில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் iQoo விவோடைய சப் பிராண்ட் அப்படின்னும் போது செல்ஃபி கேமரா எப்போவுமே ஃபோக்கஸ்டாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் கேமராவை இம்ப்ரூவ் பண்ணி 32 மெகா பிக்சல் கேமராவாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். இது போக மற்றபடி டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது, டியூவல் ஸ்பீக்கர் இருக்க போகுது, Android 13க்கான அப்டேட்டட் OS மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி தான் இந்த iQoo Neo 8 வரப்போகுது. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் எப்போ அதை பற்றின அப்டேட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி சைனா லான்ச்சை பற்றின ஒரு அப்டேட் இருக்குது. சைனாவில் பார்த்தீங்கன்னா iQoo பேட் அப்படின்ற இந்த ஒரு அவங்களுடைய பேட் ஃபஸ்ட்டு பேடை பார்த்தீங்கன்னா வர மே 25 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட சேர்த்து இந்த iQoo Neo 8ம் சைனா மார்க்கெட்டில் வர மே 25 லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ அப்படி மே 25 சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பொறுத்து அடுத்து இந்தியாவில் எப்போ வரும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் என்ன ப்ரைஸிங்க்கு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதான் எக்ஸாக்டாக இந்தியாவில் எப்போ வரும், என்ன ப்ரைஸிங்க்கு எக்ஸாக்டாக வரும் அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 40,000 45,000 மாதிரியான ப்ரைஸிங் செட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ப்ரைஸிங் தான் செட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா iQoo அவங்க கொண்டு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்னா அவங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு அவங்க செட் பண்ணக்கூடிய ப்ரைஸிங்குமே ஓரளவுக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல அக்ரெசிவான ப்ரைஸிங் தான் அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் செட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த iQoo Neo 8 Proன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் ப்ரைஸிங்கை கண்டிப்பாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் அக்ரெசிவான ப்ரைஸிங்க்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி 40,000 45,000 மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த iQoo Neo 8 Proவை இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி சைனாவில் 25 வரப்போகுது. ஸோ அங்கே வரட்டும், வந்ததுக்கப்புறம் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். மற்றபடி இப்போதைக்கு iQoo Neo 8 Pro பற்றி வந்திருக்கக்கூடிய இந்த லீக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கங்க.